श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यदेन्द्रप्रवणं वन्देरं अजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सकस्ससागोपनिषत्समागमं नमाम्यगं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்த அதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 6ஆம் பதிகம் 7ஆம் பாசுரம். முடியாதன் எனக்கென் இனி முழுவேல் உலகும் உண்டான் உகந்து வந்த அடியேனுள் புகுந்தான் அகல்வானும் அல்லன் இனி செய்யார் நோய்களெல்லாம் துறந்தமர்க்கு இழேழ் உழப்பிறப்பும் விடியாவென் நரகத்தென்றும் சேர்தல் மாறினரே. முடியாதது எனக்கேன் இனி முழு 7 உலகம் உண்டான் உகந்து வந்து அடியேன் உள்புகுந்தான் அகல்வானும் அல்லன் இனி செடியார் நோய்களெல்லாம் துறந்து எமர் கீழ் மேல் 7 பிறப்பும் விடியாவென் நகரத்து என்றும் சேர்தல் மாறினரே. 7 உலகங்களையும் தனக்குள்ளே அடங்கும்படியாக அவற்றை முழுவதுமாக உட்கொண்டான் பிரளய காலத்திலே. பின்னர் மிகுந்த வருத்தத்துடன் மிகுந்த விருப்பத்துடன் எனது உள்ளத்தில் வந்து புகுந்தான். அவ்வாறு உலகங்கள் எல்லாற்றிலுள்ள அனைத்து பொருள்களையும் தன்னுள்ளே அடக்கிய பிறகு மிகுந்த ஆசையுடன் ஆழ்வாரினுடைய உள்ளத்திலே வந்து புகுந்தான் என்கின்றார். இனி அந்த லோகங்கள் சிருஷ்டி காலத்திலே இவனை விட்டு வெளியே போகுமே அதுபோன்று இவன் என்னை விட்டு செல்ல மாட்டான். பிரளய காலம் முடிந்தவுடனே அந்த உலகங்கள் அதில் உள்ள பொருள்கள் எல்லாவையுமே வெளியே மீண்டும் வெளிவிடுவான். ஆனால் இவன் என்னை விட்டு செல்ல மாட்டான். இதன் காரணமாக எனக்கு முன்பு பிறந்தவர்கள் எனக்கு பின்பு பிறக்க உள்ளவர்கள் என்று 7 பிறவிகளில் உள்ள எனது சம்பந்தம் உள்ளவர்கள் செடி போன்று பரவுகின்ற அறியாமை மற்றும் பாவம் என்பதான நோய்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவர் என்கின்றார். இதன் காரணமாக எப்பொழுதும் வெளிச்சம் என்பதே இல்லாத சம்சார நரகத்திலே சேராமல் இருப்பார்கள். இவ்விதம் ஆனபின்னர் எனக்கு இயலாதது என்று ஏதேனும் உள்ளதோ என்கின்றார். கடந்த பாசுரத்தின் இறுதியில முடியாதது என்பது இல்லை என்றாரே. இதனை கேட்டவர்கள் ஆழ்வாரிடம், சரி அப்படி என்ன கிட்டியது உமக்கு என்றனர். இதற்கு ஆழ்வார், எனக்கு சர்வேஸ்வரன் செய்த கடாட்சம் காரணமாக என்னுடன் சம்பந்தம் கொண்ட அனைவரும் அவர்களுடன் சம்பந்தம் கொண்ட அனைவரும் என்று பலரும் கரையேறப்பட்டார்கள். இந்த சம்சார லோகத்திலிருந்து வெளியேறினார்கள்.
இதைவிட வேறு எனக்கு என்ன வேண்டும் என்கின்றார். முடியாததன் எனக்கேன் இனி, எனக்கு இனி முடியாத செயல் என்று ஒன்று உள்ளதோ? எனக்கு முடியப்பெறாமல் நிற்கும் செயல் ஏதும் உண்டோ என்று ஆழ்வார் கூறினார். அது கேட்ட சிலர் ஆழ்வாரிடம், எதனை கொண்டு இவ்விதம் உரைத்தீர் என்று வினவினர். பிரளயம் என்ற ஆபத்திலே சிக்கிக்கொண்ட பூமியானது தனது வயிற்றில் வந்து சேராமல் நின்றபோது தவிப்பு முழுவதையும் இவன் என் உள்ளத்தில் வந்து புகாமல் நின்றபோது அடைந்தான். ஆகவே இனி எனக்கு நிறைவேறாத செயல் என்று எதுவும் உள்ளதோ? அடியேன் உட்புகுந்தான். நான் அவனுடைய அடிமை, அவன் என்னுடைய எஜமானன் என்றுள்ள சம்பந்தத்தை பார்த்து என்னுள்ளே அவன் வந்து புகுந்தான். நீரும் நீரும் கலந்தால் பிரிக்க இயலாமல் ஒரு நீராக நிற்பது போன்று அவன் என்னுள் வந்து கலந்தான். உலகங்கள் இவன் வயிற்றில் வந்து புகுந்தது போன்றே இவனும் ஆழ்வாரின் உள்ளத்திலே வந்து புகுந்தான். அகல்வானும் அல்லன் இனி. அந்த பூமியானது பிரளய ஆபத்து நீங்கியவுடனே இவனை விட்டு அகன்றாக வேண்டும். ஆனால் இவனுக்கு அப்படி ஏதும் நிபந்தனைகள் இல்லை. ஆழ்வாருடன் ஆன பிரிவு குறித்து பேசக்கூட இவன் தயாராக இல்லை. சேதனர்கள் போன்று பாவங்காரணமாக இவரை விட்டு பிரிந்து அகல்வதும் புண்ணியம் காரணமாக இவரை மீண்டும் அண்டி நிற்பதும் என்பதான நிலைகள் நம்போன்ற சேதனருக்குண்டே ஒழிய எம்பெருமானாகிய சர்வேஸ்வரனுக்கு இல்லை. ஆழ்வாரிடம் சிலர், உன்னை அவன் இந்த அளவிற்கு விரும்பும் பொழுது பனைமரத்தின் நிழல் அதன் காயை மட்டும் காப்பது போன்று உம்மை மட்டும் அவன் காத்து விடுவானோ என்றனர். அதற்கும் விடையளிக்கும் விதமாக ஆழ்வார் என்ன கூறுகிறார்? பாவங்கள் காரணமாக ஏற்படும் தாழ்வை காண்பித்து பிரியும் நோய், பிரிவின் காரணமாக ஏற்படும் நோய் ஆகிய அனைத்தையும் 7 பிறவிகளில் என்னுடன் சம்பந்தம் உள்ளவர்களுக்கு நீக்குவான் என்கின்றார். தான் தனக்கு முன்பு 3 பேர், தனக்கு பின்பு 3 பேர். ஏதோ ஒரு நாளில் பாவங்கள் முற்றிலுமாக இல்லாத போது யம தண்டனை இல்லாமல் போகும். ஆனால் சம்சாரம் என்னும் இது எப்போதும் அகலாத நரகம் ஆகும். என்னோடு சம்பந்தம் உள்ளவர்கள் எப்பொழுதும் அடையக்கூடிய தாழ்வை அடையாமல் உள்ளனர். நானும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. எம்பெருமான் தானே வந்து காப்பாற்றுகிறான். எப்போதும் அவன் காப்பாற்றுவான். இனி எனக்கு இயலாதது ஏதும் உள்ளதோ இல்லையே என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம் சேதனர்களுக்கு அறிவுறுத்துகிறார். இத்தோடு இன்றைய கால நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.